நான் அப்படித்தான். அதற்கு அதுதான் பெயர். ஓப்பனாக போட்டுடைத்த சாய் பல்லவி. சாய் பல்லவி கடைசியாக அமரன் திரைப்படத்தில் நடித்திருந்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. முக்கியமாக சாய் பல்லவியின் நடிப்பு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அடுத்ததாக அவர் பாலிவுட்டில் ராமாயணம் படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்கிறார். தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் அவர் வெற்றி கொடி நாட்டியது போல் ஹிந்தியிலும் தனக்கான இடத்தை பிடிப்பார் என்று அவரது ரசிகர்கள் கூற ஆரம்பித்திருக்கிறார்கள். சமீபத்தில் கூட அவரது போட்டோ ஷூட் தொடர்பான புகைப்படங்கள் என்று சில புகைப்படங்கள் வெளியாகி ட்ரெண்ட் ஆகின. இந்த நிலையில் அவர் அளித்த பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி இருக்கின்றது. நீலகிரியை பூர்வீகமாக கொண்ட சாய் பல்லவி பிரேமம் படத்தின் மூலம் மலையாளத்தில் ஹீரோயினாக அறிமுகமானவர். அந்த படம் மெகா ஹிட் ஆனதோடு மட்டுமின்றி அவருக்கு நல்ல நடிகை என்ற பெயரையும் பெற்றுக் கொடுத்தது. மலர் டீச்சர் என்ற கதாபாத்திரத்தை ஏற்றிருந்த அவருக்கு ஏராளமானோர் ரசிகர்களாக மாறினார்கள். அந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு சாய் பல்லவிக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் குவிந்தன. ஆனால் கிளாமர் இல்லாமல் தனக்கு முக்கியத்துவம் இருக்கும் கதைகளை மட்டுமே அவர் தேர்ந்தெடுத்தார். முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாற்றை அடிப்படையாக வைத்து உருவான அமரன் படத்தில் இந்து ரெபேக்கா வர்கீஸாக சாய் பல்லவி நடித்திருந்தார். முகுந்த் வரதராஜனாக சிவகார்த்திகேயன் நடித்திருந்தார். படத்தின் மேக்கிங், இசை என அனைத்தும் அட்டகாசமாக இருந்ததன் காரணமாக படம் மெகா ஹிட் அடித்தது. விமர்சன ரீதியாக மட்டுமின்றி வசூல் ரீதியாகவும் சக்கை போடு போட்டது. மொத்தம் 350 கோடி ரூபாயை வசூலித்தது. இந்த படத்தில் அத்தனையையும் மீறி சாய் பல்லவியின் நடிப்பு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. காதல் காட்சிகளிலும் எமோஷனல் காட்சிகளிலும் அவரது நடிப்பு படு கிளாஸாக இருந்தது என்றும், அவரது நடிப்பை மட்டும் எடுத்துவிட்டால் இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை, ஏன் படமே இல்லை என்று கூட ஓப்பனாக பேசினார்கள் ரசிகர்கள். இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு சாய் பல்லவியின் சம்பளமும் பல மடங்கு உயர்ந்திருப்பதாகவும் இண்டஸ்ட்ரியில் பேச்சு எழுந்திருக்கின்றது. இதற்கிடையில் அவர் அளித்த பேட்டியில், என்னை பற்றி பயோபிக் உருவாக்கி அதற்கு பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் 50 ஷேட்ஸ் ஆஃப் பல்லவி என்று வைப்பேன். ஏனெனில் நாம் ஒவ்வொருவரிடமும் வேறு மாதிரிதான் இருப்போம். நானும் அப்படித்தான். நண்பர்களுடன் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பேன், அதே சமயம் சினிமா துறையில் வேறு மாதிரி இருப்பேன், குடும்பத்தில் வேறு மாதிரி இருப்பேன். அதனால்தான் அந்த பெயரை நான் தேர்ந்தெடுத்தேன் என்றார்.